காட்டில் அழகான பழத்தோட்டம் இருந்தது. அந்த பழத்தோட்டத்தில் விதவிதமான பழங்கள் இருந்தன. மாம்பழம், மாதுளைப்பழம், எலுமிச்சைப்பழம், எல்லா மரங்களும் இருந்தன. எல்லா பறவைகளும் வந்து அந்த தோட்டத்திற்கு பழங்களை ருசித்து சாப்பிட்டனர். ஆனால் இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் எந்த பறவையும் ருசித்து சாப்பிடவில்லை. ஏனென்றால் இந்த எலுமிச்சை பழம் அவ்வளவு புளிப்பு. எந்த பறவையும் அந்த எலுமிச்சை பழங்களை பழங்கள் எலுமிச்சை பழங்கள் புளிப்பாக இருந்ததால் எந்த பறவைகளும் அந்த எலுமிச்சை பழத்தை ருசித்து சாப்பிட பிடிக்காமல் மாதுளை பழங்களும் மாம்பழங்களும் ருசித்து சாப்பிட்டன. எலுமிச்சை மரத்தில் முட்களும் அதிகமாக இருந்ததால் அது அந்த மரத்தின் பக்கத்தில் கூட எந்த பறவையும் செல்லவில்லை. காட்டில் காலு, கோரி என்ற இரு காகங்கள் வாழ்ந்தன. அந்த காகங்கள் மற்ற பறவைகளை கிண்டல் செய்து அதன் பொழுதுபோக்கை கழித்து கொண்டிருந்தன. அங்க பாரு கோரி, அந்த பறவை எவ்வளவு கருப்பா இருக்கு பத்தியா? நான் நல்ல வேலை அண்டங்காக்கா கலர்ல பிறக்கல. நான் எவ்வளவு கலரா இருக்கேன் பாத்தியா கோரி? ஆமா காலுஜி, அந்த பறவையோட வாய் கூட காண்டாம இருக்கும், வாய் மாதிரி இருக்கும். நல்ல வேலை நம்ம அந்த பறவை மாதிரி கருப்பா பறக்காம நல்ல கலரா பறந்துருக்கும் காலுஜி. அதை நினைச்சு நம்ம பெருமை பண்ணணும் காலுஜி. இந்த காட்டிலேயே நம்ம தான் ரொம்ப அழகான பறவைங்க காலுஜி. ஒரு நாள் காலுகாகம் எலுமிச்சை மரம் இருக்கும் அருகில் சென்றது. எலுமிச்சை மரமே, உன் பழங்கள் எல்லாம் புளிப்பு. உன் பழங்களை எந்த பறவைகளும் சாப்பிட விரும்புவது. அவ்வளவு புளிப்பு. நீ ஏன் இந்த தோட்டத்தில் இருக்கிறாய் எலுமிச்சை மரமே? உன்னை தேடி எந்த பறவையும் வருவதில்லை. எனக்கும் உன்னை பார்த்தால் சிரிக்கதான் தோன்றுகிறது எலுமிச்சை மரமே. மரத்திற்கு சற்று துயரம் ஏற்பட்டது. ஆனால் அது சாந்தமாக சொன்னது, காகமே, என் பழங்கள் இனிப்பாக இல்லை. ஆனால் ஒரு நாள் உனக்கும் என் புளிப்பின் மதிப்பு தெரியும் என்று எலுமிச்சை மரம் பதிலளித்தது. உன் மரத்தில் முட்களும் அதிகமாக இருக்கிறது. உன் அருகில் கூட எந்த பறவையும் வராது என்று காலுகாகவும் எலுமிச்சை மரத்தை கிண்டல் செய்து கொண்டு இருந்தது. காகமே, உருவத்தை பார்த்து எடை போட்டு விடாதே. எனக்கும் ஒரு நாள் என்னுடைய மதிப்பு உனக்கு புரியும் என்று எலுமிச்சை மரம் கூறியது. உடனே இந்த காலுகாகம் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. கோரி, இங்க பாத்தியா? எலுமிச்சை மரம் எனக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்திருக்கிறது. இந்த எலுமிச்சை மரம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இந்த எலுமிச்சை மரத்தை எடுத்துட்டு போய் நான் ஆற்றில் வீசிவிட போகிறேன். அப்போதுதான் எனக்கு மனது நிம்மதி பெறும் கோரி. காலுஜி, இந்த எலுமிச்சை பழத்தை ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்தா கூட நான் ருசிச்சு சாப்பிட்டு இருப்பேன். இந்த எலுமிச்சை பழம் ஒரே புளிப்பு. இதை எடுத்துட்டு போய் ஆற்றில் வீசிட்டு வந்துடுங்க காலுஜி. கோரி, எனக்கு இன்னொரு காயும் பிடிக்காது. அந்த காய் என்ன காயின்னு சொல்லி பார்ப்போம். கோரி, உங்களுக்கு எலுமிச்சை பழம் தான் பிடிக்காது காலுஜி. இல்லை கோரி, எனக்கு பாகற்காயும் பிடிக்காது. பாகற்காய் ஒரு கசப்பு. அதனால எனக்கு பாகற்காயும் பிடிக்காது, எலுமிச்சை மரமும் பிடிக்காது என்று காலுக்காக சொல்லிக் கொண்டு இருந்தது. உடனே இந்த எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கொண்டு இந்த காலுக்காகம் ஆற்றங்கரை இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது. அந்த இடத்திற்கு சென்று அந்த எலுமிச்சை மரத்தை தூரமாக வீசியது காலுக்காகம். இந்த எலுமிச்சை மரம் எதற்கு தான் இருக்கிறது என்று தெரியவில்லை. எதற்கும் உதவாத பழம் எதற்கு இருக்க வேண்டும் என்று காலுக்காகம் ஆற்றில் வீசியது. உடனே காலுக்காகத்தின் மனது அப்பொழுதுதான் நிம்மதி பெற்றது. எனக்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது. இந்த எலுமிச்சை மரம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது என்று காலுக்காகம் சொல்லிக் கொண்டிருந்தது. எலுமிச்சை மரத்தை ஆற்றில் வீசியவுடன் இந்த காலுக்காகம் திரும்பி கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு செல்லலாம் என்று நினைத்தது. வெயில் வேற அதிகமாக இருந்தது. வெயில்ல இந்த காலும் கோரியும் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருந்தனர். அதனால் காலுக்காகத்திற்கும் கோரிக்காகத்திற்கும் மிகவும் சோர்வாக இருந்தது. அருகில் ஏதாவது ஜூஸ் கடை அருகில் எங்கேயாவது இருக்கிறதா என்று காலுக்காகவும் தேடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் மிகவும் சோர்வாக இருந்தனர்.
சற்று தொலைவில் பழ ஜூஸ் கடை இருப்பதை காலுக்காகவும் பார்த்தது. அங்கு சென்றது. கிளி அங்கு ஜூஸ் கடை வைத்துக் கொண்டிருந்தது. அட கிளியே, என்ன ஜூஸ் நீ வைத்திருக்கிறாய்? எலுமிச்சை பழ ஜூஸ் வைத்திருக்கிறாயே கிளியே, வேற எதுவும் பழம் உனக்கு கிடைக்கவில்லையா கிளியே? ஒரு மாம்பழ ஜூஸ், ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தால் என்ன? காலு, இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் நீ குடித்து வர, இந்த வெயில்ல இருந்து வந்த சோறு எல்லாம் உடனே போயிடும் காலு. நீ இவ்வளவு சொல்றதுனால எனக்கு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடு கிளி. நானும் கோரியும் வெயில்ல மயங்கி விழுந்து விடுவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் வேற அதிகமா இருக்கிறது. காலுக்காகவும் கோரிக்காகவும் எலுமிச்சம்பழ ஜூஸ் வாங்கி கொடுத்தனர். பின்பு அவர்கள் சோர்வு சரியாகிவிட்டது. மறுநாள் காலுக்காகவும் எலுமிச்சம்பழம் இருக்கும் அருகில் சென்றது. எலுமிச்ச மரமே, உன்னிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று வந்தேன். மரமே, உன் பழம் புளிப்பானது, ஆனால் அது உயிரை காக்கிறது. இனி உன்னை கிண்டல் செய்ய மாட்டேன். நீ உண்மையிலேயே மதிப்புடையவன் என்று காலுக்காகவும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதாவது என் பழத்தின் பெருமை உனக்கு புரிந்தது காகமே என்று மரம் பெருமிதம் கொண்டது. கதையின் நீதி: ஒருவரின் தோற்றத்தை அல்லது தன்மையை பார்த்து கிண்டல் செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிமையான பயன் மதிப்பு இருக்கிறது. ஒரு அழகான கிராமத்தில் நிறைய பனைமரங்கள் இருந்தன. அங்கு காகு என்ற காகம் வசித்து வந்தது. அந்த காகத்திற்கு மற்ற பறவைகள் எல்லாம் இந்த பனம்பழத்தை சாப்பிடக்கூடாது, நாமளே எல்லாம் பனம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணமும் இருந்தது. அதனால் தினமும் அந்த பனைமரத்தின் அருகே சென்று எல்லா பழங்களையும் வீணாக்கி செல்வதே அது வாடிக்கையாக வைத்திருந்தது அந்த காடு காகம். கோரி, சீக்கிரமா வா கோரி, இப்பொழுது விடிந்து விட்டது. எல்லா பறவைகளும் வந்து அந்த பனம்பழத்தை சாப்பிட போகிறார்கள். அதற்குள் நாம் சென்று எல்லா பழங்களையும் நன்கு உசுத்து சாப்பிட்டு விட்டு எல்லா பழங்களையும் வீணடித்து விட்டு வர வேண்டும். சீக்கிரம் வா கோரி என்று சொல்லிக்கொண்டு இந்த காலுக்காகவும் பனைமரத்தின் அருகே பறந்து சென்றது. பனைமரம் இருக்கும் இடத்திற்கு காலுக்காகவும் சென்றது. அங்கு சென்று எல்லா பனம்பழங்களையும் சாப்பிட்டு கொண்டிருந்தது காலுக்காகவும் கோரிக்காகவும். எல்லா பறவைகளும் வந்துவிட போகிறார்கள். காலுஜி, உடனே இந்த பழங்களை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டு விட்டு மீதம் இருந்த பழங்களை வீணாக்கி விட்டு வந்து விடுங்கள் காலுஜி. இந்த பனம்பழங்கள் நம்மளுக்கு மட்டும் சொந்தமானது. மற்ற பறவைகள் எந்த பறவைகளும் வந்து இந்த பனம்பழத்தை சாப்பிடக்கூடாது என்று காலுக்காகத்திற்கும் கோரிக்காகத்திற்கும் ஒரு கெட்ட எண்ணமாக இருந்தது. தங்களுக்கு தேவையான பனம்பழங்களை சாப்பிட்டு விட்டு மீதம் இருந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த வயல்களில் சென்று எல்லா பழங்களையும் அங்கும் இங்கும் போட்டுவிட்டனர் இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும். இனி எந்த பறவையும் இந்த பனம்பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த பனப்பழங்கள் எனக்கு மட்டும் சொந்தமான பழங்கள், நான் மட்டும்தான் இந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று காலுக்காகவும் கோரிக்காகவும் சொல்லிக்கொண்டு இந்த பனம்பழத்தை வயல் எங்கும் வீசிவிட்டு சென்றனர். எந்த பறவையும் இந்த பழங்களை இனிமேல் சாப்பிடவே கூடாது. இந்த பழங்கள் எனக்கு சொந்தமான பழங்கள் என்று காலுக்காகவும் சொல்லிக்கொண்டு இருந்தது. சோனா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஊரில் பனைமரங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு பனம்பழத்தை கூட எந்த பறவைகளாலும் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அந்த காகங்கள் அந்த பழத்தை வீணாக்கி விட்டு சென்று விடுகின்றன. அதனால் ஒரு பழத்தை கூட எந்த பறவைகளாலும் சாப்பிட முடியவில்லை. இந்த காகத்திற்கு நாம் நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காகங்கள் நம் பனம்பழத்தை எல்லாம் வீணாக்குவதை நிறுத்துவார்கள். எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த பனம்பழங்களில் மிளகாய் தூள் தூவி விட்டனர். அதனால் அதை தெரியாமல் காலுக்காகவும் எல்லா பனம்பழங்களையும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த காலுக்காகத்திற்கு வாயெல்லாம்
எரிய தொடங்கியது. ஐயோ கோரி, இந்த பனம்பழங்களை சாப்பிட்ட பிறகு எனக்கு மிகவும் காரமாக இருக்கிறது. அருகில் நீர்நிலை இருந்தால் கூறு கோரி. அங்கு சென்று நீர் அருந்தினால் தான் என் வாய் எரிச்சல் எல்லாம் சரியாகும் கோரி என்று காலுகாகம் அழுது கொண்டிருந்தது. இந்த காலுகாகம் அருகில் இருந்த நீர்நிலைக்கு சென்று அங்கு நீர் அறிந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த காலுகாகத்தின் வாய் எரிச்சல் எல்லாம் சரியாகியது. ஐயோ, வாயெல்லாம் மிகவும் அதிகமாக எரியுது. அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பனம்பழத்தில் மிளகாய் தூளை தூவி விட்டு விட்டனர். அதனால் என் வாய் எரிச்சல் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த காலுகாகம் நதிகரையில் நீர் அறிந்து கொண்டிருந்தது. இந்த பறவைகள் நம்மளை விட மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றனர். இந்த பறவைகள் செய்த வேலையால் என் வாயெல்லாம் எரிகிறது. நான் என்ன செய்வேன்? இந்த காட்டை விட்டு நான் வேற காற்றுக்கு செல்ல போகிறேன். இந்த பறவைகள் இல்லைனா என்னை கொன்று போட்டு விடுவார்கள் போல என்று சொல்லிவிட்டு இந்த காலுக்காகவும் அந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு சென்று விடலாம் என்று பறந்து சென்றது.